பிரதான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். வணிக கப்பல்கள் கைப்பற்றல், அமெரிக்கா ஈரான் நடவடிக்கைகளுக்கு சர்வதேச கண்டனம். மத்திய கிழக்கில் பதற்றம், காசா மற்றும் மேற்கு கரையில் உள்ளூர் மோதல்கள், நீண்ட இடைவெளிக்கு பின் வாக்குப்பதிவு ஆரம்பம். தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம், 2 மாத இடைவெளிக்கு பிறகு ஈரானில் மீண்டும் விமான சேவைகள் ஆரம்பம். ஆரம்ப சுகாதார சேவைகள் மேம்பாட்டுக்கு ரூபாய் 3600 மில்லியன் மாகாணங்களுக்கு நிதி ஒதுக்கீடு. ஊடகங்களுக்கு சம வாய்ப்பு வழங்க வேண்டும், சுதந்திர ஊடக இயக்கம் வலியுறுத்தல். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், அனைத்து தமிழ் பேசும் மக்களும் ஒன்றிணைந்து நினைவு கூற அழைப்பு. செய்திகளோடு இணைந்து கொள்ளான் மகளினி கமலநாதன். இலங்கையின் ஆரம்ப சுகாதார சேவை முறையின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டத்தின் ஒரு பகுதியாக 9 மாகாண சபைகளுக்கு ரூபாய் 3600 மில்லியன் வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொழும்பில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மத்திய கிழக்கு, வடமத்திய, வடமேல், வடக்கு, சப்ரகமுவ, தெற்கு, ஊவா மற்றும் மேல் மாகாணங்களுக்கு தலா ரூபாய் 400 மில்லியன் வீதம் ஆண்டுதோறும் வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் நாடாளுமன்ற ரீதியில் உள்ள சுமார் 1700 ஆரம்ப சுகாதார பராமரிப்பு அலகுகள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களின் பௌதிக வளங்களை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க, மேலதிக செயலாளர் சாலித பண்டார மற்றும் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சரத் சந்திரகுமார வங்ச ஆகியோர் அமைச்சின் சார்பில் கையெழுத்திட்டனர். மாகாண சபைகள் சார்பில் பிரதம செயலாளர்கள் மற்றும் மாகாண சுகாதார சேவை அதிகாரிகளும் ஒப்பந்தத்தில் இணைந்துள்ளனர். இந்த திட்டம் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயசிச அவர்களால் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 5 ஆண்டுகள் காலத்திற்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்திற்கான மொத்த மதிப்பீடு ரூபாய் 50 பில்லியன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்திற்கு உலக வங்கி மற்றும் இலங்கை அரசாங்கம் இணைந்து நிதி வழங்குகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை அறிக்கையிடும் போது அனைத்து ஊடக நிறுவனங்களுக்கும் சமமான வாய்ப்புகளை அரசாங்கம் வழங்க வேண்டும் என சுதந்திர ஊடக இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. ஊடகவியலாளர் புவனேக எஸ் பெரேரா தனது தொழில்முறை கடமைகளை நிறைவேற்றும் போது இடையூறு விளைவிக்கப்பட்டமை குறித்து கடும் கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட சமாதான நடைபயணத்தை அறிக்கையிடும் போது லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் நிழற்பட ஊடகவியலாளரான அவர் வாய்மொழி அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் அவர் முறைப்பாடும் செய்துள்ளார். புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த போது தன்னை தள்ளிவிட்டு அச்சுறுத்திய நபர் தன்னை ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் என அடையாளப்படுத்தியதாகவும், குறித்த நிகழ்வை அறிக்கையிடும் முழு உரிமை ஒரு தனியார் ஊடக நிறுவனத்திற்கே வழங்கப்பட்டுள்ளதாக கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய நடத்தை குறிப்பாக பொறுப்பான அரசு பதவியில் இருப்பவரிடமிருந்து எதிர்பார்க்கப்படாதது என சுதந்திர ஊடக இயக்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் பொதுமக்களின் வரிப்பணத்தில் ஊதியம் பெறும் அரச அதிகாரி என்பதால் எந்த அரசியல் பாகுபாடுமின்றி அனைத்து ஊடகங்களுக்கும் சம வாய்ப்புகளை வழங்க வேண்டியது அவரது கடமை எனவும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் அனைத்து தமிழ் பேசும் மக்களும் ஈழத்து மக்களாக ஒன்றிணைந்து துயர நாளை நினைவு கூற வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பை தமிழர் மரபு உரிமை பேரவையின் இணைத்தலைவரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடக்கு பொது கட்டமைப்பின் இணைத்தலைவருமான சின்னத்துரை லியோ ஆம்ஸ்ட்ராங் வெளியிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் திடலில் வெள்ளிக்கிழமை மாலை கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த கருத்துக்களை பகிர்ந்தார். அவரது கருத்தின்படி 2009 மே 18ஆம் தேதி இடம்பெற்ற நிகழ்வுகளை நினைவு கூறும் வகையில் 2026 மே 18ஆம் நாள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் திடலில் மக்கள் மீண்டும் ஒன்று கூட உள்ளனர். அந்த நிகழ்வில் கட்சி, மதம், பிரதேசம் போன்ற வேறுபாடுகளை தாண்டி ஒரு இன அடையாளத்துடன் ஒன்றிணைந்து அந்த துயர நாளை நினைவு கூற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்த அழைப்பை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை ஒருங்கிணைந்த சமூக நினைவு கூறலாக மாற்றும் நோக்கத்தை கொண்டதாக கருதப்படுகின்றது. அடுத்து சர்வதேச செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரான் வணிக கப்பல்களை கைப்பற்றியுள்ளமைக்கு சர்வதேச கப்பல் துறையிலிருந்து கண்டனம் எழுந்துள்ளது.
சர்வதேச கப்பல் சபை இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ளதுடன் கைப்பற்றப்பட்ட கப்பல்களில் உள்ள மாலுமிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கோரியுள்ளது. அல் ஜசீரா வழங்கிய நேர்காணலில் அந்த அமைப்பின் கடல்சார் இயக்குனர் ஜான் ஸ்ட்ரோகெட் மாலுமிகள் தங்கள் தொழிலை சுதந்திரமாகவும் எந்த துன்புறுத்தலுமின்றி மேற்கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த சம்பவம் ஏற்கனவே பதற்றம் நிலவும் கடல்சார் பாதைகளில் பாதுகாப்பு குறித்து கவலைகளை மேலும் அதிகரித்துள்ளதாக மதிப்பிடப்படுகின்றது. சர்வதேச வர்த்தகத்திற்கும் கடல்சார் போக்குவரத்திற்கும் முக்கியமான பாதைகளில் இத்தகைய சம்பவங்கள் இடம்பெறுவது உலகளாவிய பொருளாதாரத்திற்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதிகளில் உள்ள பாலஸ்தீனியர்கள் நகரசபை தேர்தலுக்காக வாக்களிக்க தொடங்கியுள்ளனர். இது காசா பகுதிகளில் சமீப காலமாக நீடித்து வரும் மோதல்களுக்கு பின்னர் நடைபெறும் முதல் உள்ளூர் தேர்தலாக கருதப்படுகிறது. காசாவின் டேஸ் எல் பாலா பகுதியில் சுமார் 70,000 தகுதியான வாக்காளர்களுக்காக சனிக்கிழமை காலை 7 மணிக்கு வாக்குச்சாவடிகள் திறக்கப்பட்டன. சுமார் 20 ஆண்டுகளுக்கு பின் முற்றுகை மற்றும் மோதல் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இவ்வாறு தேர்தல் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. இந்த தேர்தல் உள்ளூர் நிர்வாகத்தை மீண்டும் செயல்படுத்தவும் பொதுமக்களின் அரசியல் பங்கேற்பை வலுப்படுத்தவும் முக்கிய வாய்ப்பாக பார்க்கப்படுகின்றது. எனினும் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை மற்றும் அரசியல் பதற்றம் காரணமாக இந்த வாக்குப்பதிவின் முன்னேற்றம் மற்றும் அதன் விளைவுகள் மீது சர்வதேச கவனம் அதிகரித்துள்ளது. தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் பின்னர் சுமார் 2 மாதங்களுக்கு பிறகு ஈரானிற்கு தலைநகர் தெஹ்ரானில் உள்ள இமாம் ஹொமேனி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து மீண்டும் விமான சேவைகளை ஆரம்பித்துள்ளது. இஸ்தான்புல் ஓமான் நாட்டின் தலைநகர் மஸ்கட் மற்றும் சவுதி அரேபியாவின் மதீனா ஆகிய நகரங்களுக்கு முதல் விமானங்கள் புறப்பட்டதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் ஏற்பட்ட தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடுத்து இந்த மாத தொடக்கத்தில் ஈரான் தனது வான்வழியை பகுதிய அளவில் திறந்திருந்தது. மேலும் நாட்டின் 2வது பெரிய நகரான மஸ்காத் விமான நிலையமும் கடந்த வாரம் மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்று முதல் இமாம் கொமேனி சர்வதேச விமான நிலையத்திலிருந்தும் முழுமையான விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் யாழ்சிரியின் செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.